ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் வாங்கியிருக்க இந்த ப்ராடக்ட்டு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட தினசரி சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை ரொம்ப குயிக்காக இந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பாக்ஸில் இதோட விலை 350 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் நான் இதை 153 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோகனட் ஸ்க்ரைப்பர். நான் இதை மீஷோலேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் நம்மளோட கிச்சனுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குங்க. ரொம்பவே குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய கோகனட் ஸ்க்ரைப்பர் அவைலபிளாக இருக்குங்க. இரும்பு, வுட்டு, அது மட்டும் இல்லாமல் கிரைண்டர், மிக்சி கூட கோகனட் ஸ்க்ரைப்பரில் இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி வுட்டில் ஒரு தேங்காய் துருவதை நான் வச்சுருக்கேன். அதை நம்ம கீழே உட்காந்து காலை மடக்கி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம அதில் தேங்காய் துருவி எடுக்கணும். பட் இந்த டூல் அப்படி இல்லைங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குது. நம்ம கையிலேயே இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் தேங்காய் மூடியை வச்சு ஈஸியாக நம்ம தேங்காய் துருவி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பிளேட்ஸ் நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் அரை முடி தேங்காவையும் நம்ம துருவி எடுத்துடலாம். பொதுவாக தேங்காய் துருவுறது அப்படின்னாலே சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் நானும் ஒரு ஆளுங்க. எனக்குமே தேங்காய் துருவுறதுன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். இதனாலே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்சியில் சட்டுன்னு அரைச்சி பொரியலுக்கு சேர்த்துக்குவாங்க. நம்ம என்ன தான் மிக்சியில் அரைச்சி சேர்த்தாலும் நம்ம தேங்காய் துருவுறதுல வர பூ மாதிரி உதிரியாக மிக்சியில் அரைக்கிற தேங்காய் இருக்காது. அது திரி திரியாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். நம்ம தேங்காய் துருவி சேர்க்குறப்போ நல்ல உதிரியாக பூ போல் இருக்கும். நான் வாங்கியிருக்க இந்த டூல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு தேங்காவை துருவி கொடுத்துருதுங்க. நீங்கள் ஒரு பொரியல் செய்கிறீங்க, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் தேவைப்படுதுன்னா சட்டுன்னு இந்த ப்ராடக்டை வச்சு குயிக்காக நம்ம தேங்காவை துருவி எடுத்துடலாம். இதையே நீங்கள் கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்சியில் சரியாக அரைப்படவும் படாது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்மார்ட் டூல்ஸ் எல்லாம் நமக்கு கிச்சனில் டைமையும் சேவ் பண்ணும். இப்போ நான் துருவிருக்க இந்த தேங்காய் துருவலை பாருங்கள், நல்ல உதிரியாக பூ போல் நமக்கு கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டில் தமிழ் வருஷப்பருப்புக்கு சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சிருந்தோங்க. அதில் 2 முடி தேங்காய் இப்போ இருக்குது. இதெல்லாமே நான் துருவி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். தேங்காவை வெளியில் அப்படியே வச்சுட்டாக்கா தேங்காய் கெட்டு போயிடுங்க, பிசு பிசுன்னு ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் தேங்காவை நீங்கள் என்ன தான் கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு 2-3 நாள்லேயே மஞ்சளாக பிசு பிசுன்னு வந்துடும். தேங்காவை உடச்சிட்டிங்கன்னா ஒன்று அதை கட் பண்ணி துண்டு துண்டாக்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் துருவி கூட ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெடவே கெடாது. என்கிட்ட இருந்த 2 முடி தேங்காவையும் இதை வச்சு ஈஸியாக துருவி எடுத்துட்டேங்க. இந்த ப்ராடக்ட்டு என்னோடய வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடுச்சு. இந்த ப்ராடக்ட் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஸோ நான் துருவின இந்த தேங்காவை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் நான் வைக்க போகிறேன். நம்ம ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்குவோம். அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் அதை க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும். இந்த ப்ராடக்ட்டு அப்படி தான். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. ஜஸ்ட்டு ஒரு டேப் வாட்டர், அதாவது நமக்கு டேப்பை நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டேப்பில் இப்படி காமிச்சாலே போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.